தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல மா நானா சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சுதீப் பாபு தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பையன், இரண்டு அப்பா, இவங்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய பாச போராட்டத்தை காட்டக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் த்ரில்லர் மோட்னு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே சுதீப் பாபுவை காட்டுறாங்க. இவர் தன்னுடைய சின்ன வயசில் தன்னுடைய அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவருடைய அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறாரு. வேலைக்கு போன இடத்துல ஒரு சில பிரச்சனைனால போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. பல ஆண்டுகள் ஜெயிலே இருக்காரு. இதற்கு பிறகு சயாஜி சிந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தந்தையாக இருந்து சுதீப் பாபுவை வளர்க்குறாரு. இவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் சயாஜி சிந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது இந்த சுதீப் பாபுவை இவனுடைய ராசினால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க சுதீப் பாபு மேலே. ஆனாலும் சுதீப் பாபுவுக்கு தன்னுடைய வளர்ப்பு தந்தையின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்குது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்காக தன்னுடைய உண்மையான தந்தைக்கிட்டேயே ஏமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் தான் உண்மையான தந்தை அப்படின்னு தெரியாத அந்த சந்தர்ப்பத்தில் அப்புறம் தன்னுடைய தந்தையை ஏமாத்தினாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தன்னுடைய உண்மையான தந்தை கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை சொன்ன விதம். யூஸ்வலாக ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் இந்த மாதிரி ட்ரையாங்குலர் லவ் சொல்லுவாங்க. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த ட்ரையாங்குலர் லவ் அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான ஐடியாவாக இருந்துச்சு. அதை அவங்க படமாக ப்ரெசென்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த சுதீப் பாபுவும் அவருடைய உண்மையான தந்தையும் நிறைய காட்சிகளில் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஆனால் சுதீப் பாபுவுக்கு இவர் தான் தன்னுடைய உண்மையான தந்தை அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் சுதீப் பாபு தன்னுடைய வளர்ப்பு தந்தையின் மீது காட்டுற அன்பும் பாசமும் ஓரளவுக்கு நேச்சுரலாகவே காட்டியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவே ஓரளவுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலாக ஒரு வித்தியாசமான எமோஷனல் ட்ராமாவாக இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு உண்மையாகவே இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் காட்சிகளை பெட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய காட்சிகளை ரொம்ப லேசியாகவே எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தந்தை மகன் அந்த விஷயம் ரிவீல் ஆகிற இடத்துல இன்னும் கூட அந்த காட்சியை பெட்டராக எடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் கதையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம். எமோஷனல் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.259. அடுத்த வருஷத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.